ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுடைய ஒய்ஃப் சாய்ரா பானு அவர்கள் ஏஆர் ரஹ்மானை பிரிய போகிறோம் அப்படின்னு அவங்க லாயர் மூலமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அது உண்மையில் மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாருக்குமே. ஏன்னா அவ்வளோ ஒரு சாந்தமான ஒரு மனிதர், குறிப்பாக கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாதவர். ஆனால் சமீபமாக கொஞ்சம் அரசியல் ஸ்டாண்ட்லாம் எடுத்தார். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அகங்காரமே இல்லாத ஒரு மனிதராகத்தான் ஏஆர் ரஹ்மான் இருந்திருக்கிறார். ஸோ ஒரு அமைதி அதுவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கணவன் இருக்கணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கக்கூடிய ஒரு கணவனாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும், அதாவது வெளியில் தெரிஞ்சு இல்லையா, நமக்கு குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் அப்படி இருந்தவரை ஒருத்தங்க பிரிகிறாங்க, அதுவும் 29 வருடம் கழிச்சு அவருடைய மகளுக்கு திருமணமும் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த நேரத்தில் பிரிகிறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் பிரிஞ்சால் அதுக்கு பெரும்பாலும் அடல்ட்ரி ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது இல்லையா, நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் அடல்ட்ரி பெரும்பாலும் நிறைய காரணங்களாக பெரும்பான்மையான காரணமாக இருக்குது, கள்ளத்தொடர்பு அந்த மாதிரி விஷயம். ஆனால் அது இல்லாமல் நிறைய காரணங்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ ஜெயம் ரவி இருக்கும்போது அங்கே அந்த காசு விஷயத்தில் ஏதோ பிரச்சனை, ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளில வந்தது. ஸோ இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஜென்ரலாக இந்த டைவர்ஸ் அது நடக்கிறதுக்கு இன்றைக்கி பெரும்பாலும் இந்த கூட்டு கொடுத்தனத்தில் டைவர்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அவங்களுடைய மனைவி எதுக்காக டைவர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அம்மாவை பார்த்துக்க மாட்டேன், உங்கள் அம்மாவை நான் ஏன் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த பையனுடைய அப்பா இறந்துட்டார், ஒரே பையன், அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, பட் மகன்னா ஒருத்தன் தான். ஸோ பெரும்பாலும் மகன்கிட்ட தானே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்க முடியாதுன்றதுக்காகவே டைவர்ஸ் வாங்கிட்டு போனாங்க. ஸோ இதில் எதனால் பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆரம்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம், அதை மைண்டில் வச்சுருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். ஸோ ஏன்னா இங்கே நாங்கள் ஒருவர் நேசித்த போதிலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால், மன அழுத்தத்தினால் இனி சேரவே முடியாதுன்ற நிலையில் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மன அழுத்தத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இல்லையா. இப்போ அடல்ட்ரி பைபிளே ஒரு கணவன் மனைவியை எந்த காரணத்தை கொண்டும் டைவர்ஸ் பண்ணக்கூடாது, அடல்ட்ரியை தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அந்த பெண் வேறொரு ஆணோடு தவறான தொடர்பில் இருந்தால் மட்டும் டைவர்ஸ் பண்ணலாம், வேறு எந்த காரணத்தை கொண்டு டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பைபிளில் இருக்கும். ஸோ அது ஏன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மனைவியை டைவர்ஸ், அதாவது இந்த மாதிரி அடல்ட்ரி இல்லாத காரணத்துக்காக நீ தள்ளி வைக்கிற அப்படின்னா உன் மனைவியை நீயே விபச்சாரியாக ஆக்குற, விபச்சாரத்துக்குள்ளே தள்ளுற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஸோ அது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஜோடி, அவர் ஹிந்து தான் பிறப்பால், அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் மதத்தினால் ஈர்க்கப்பட்டு அவர் முஸ்லீமாக மாறினார், திருமணம் செய்கிறார். அதற்கு பிறகு இந்து மதத்தின் ஈர்ப்பம் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த பெண் பயங்கரமாக இந்து மதத்தில் ஒரு பயங்கர பற்று, ஒரு வெறின்னு கூட சொல்லலாம், அப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இந்து மதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கல. செம்ம அடிதடி அப்படி இப்படின்னு போய் கண்ணா பின்னான்னு திட்டுறது. ஸோ அவங்க திட்டதை பார்த்து இவரும் திட்டுறது, இப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த மதம் மாதிரி திருமணம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நேரம் தெரியாது. அந்த நேரம் காமம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், இனக்கவர்ச்சி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அப்படியே இருந்துட போகிறது கிடையாது இல்லையா. அப்படியே அழகாகவே 70 வயசு வரைக்கும் யாராவது இருந்துட போகிறாங்களா என்ன? 40 வயசுலே அழகெல்லாம் காணாமல் போயிடும். அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மனிதனுக்குள்ளே பிறக்கும் பொழுதே அவன் ஒரு
மதத்தை சார்ந்தவனாகத்தான் பிறக்கிறான். அவன் எந்த மதத்தில் பிறக்கிறானோ அந்த மதத்தை சார்ந்தவனாக இல்லாமல் கூட இருப்பான். ஸோ மதமாற்றம்னு நம்ம பார்க்குறதெல்லாம் அவன் வேறு மதத்தை சார்ந்தவனாக தான் இருந்திருப்பான் முன் ஜென்மத்தில். இங்கே ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலுக்காக பிறந்திருப்பான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு டைமில் அந்த மதத்துக்கு மாறிடுவான். இது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வெவ்வேறு மதங்கள் திருமணம் பண்ணும் பொழுது பிரச்சனை என்ன அப்படின்னா, திருமணத்துக்காகவே மதம் மாறுறதெல்லாம் வேறு இருக்குது, நிறைய இருக்குது இல்லையா. ஆண் சைடும் இருக்குது, பெண் சைடும் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுடைய மதம் எழுந்திரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பல ஜென்மமாக அந்த மதத்திலே இருக்கிறவன் வந்து டக்குன்னு போய் வேறு இடத்துல மாட்டிக்குமா. ஏதோ அந்த நேரம் இனக்கவர்ச்சி, பொண்ணு கிடைக்குது, பையன் கிடைக்குதுன்னு மாறலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த இது இருந்துக்கிட்டே இருக்கும், கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் அது அதிகமாக எரிய ஆரம்பிக்கும். அந்த கவலை அப்படின்னு வந்தால் அவங்க உண்மையில் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அந்த கோயிலுக்கு தான் போகணுன்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் போக விடலை அப்படின்னா பிரச்சனை வரும். இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய இப்போ முஸ்லீம் மதத்துலலாம் வந்து மதம் மாறினா தான் கல்யாணமே பண்ணுவாங்க. ஸோ மற்ற மதங்கள் அப்படி கிடையாது இல்லையா. ஆனால் இப்போ முஸ்லீம் மதத்துலேயும் அந்த மாதிரி மதம் மாறாமலே, அதாவது முஸ்லீம் மதத்தில் கல்யாணம் பண்ணுறது இல்லை, தனிப்பட்ட முறையில் கல்யாணம் பண்ணிக்கிறது. கணவன் அந்த மதத்தில் இருப்பான், மனைவி அந்த மதத்தில் இருப்பான். அது எங்கே கல்யாணம் பண்ணுவாங்கன்னு தெரில அப்படி. ஆனால் குரான் படி வந்து மதம் மாறினால்தான் கல்யாணம் பண்ணணும் தான் அதில் போட்டிருக்குது. ஏன்னா ராஜ்கிரனே வந்து அவருடைய மனைவி ஹிந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் நான் அனுப்ப மாட்டேன்னும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து மனதளவில் பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு சகோதரி ஒரு பையனை வந்து லவ் பண்ணி துரத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ண உடனே அவன் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறான். இந்த பொண்ணுக்கு சிவன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்து மதம் ரொம்ப பிடிக்கும். அவன் மாறினதும் இல்லாமல் இந்த பொண்ணையும் மாற சொல்கிறான். ரொம்ப டார்ச்சர் பண்ணோடனே சரி வேறு வழி இல்லாமல் மாறிடுறாங்க. மாறினோடனே முதல் வேலையை என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோலாம் தூக்கி வெளில போட சொல்லுவாங்க இல்லையா, இந்து சாமி ஃபோட்டோலாம் அதெல்லாம் போடுறாங்க. போட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே சர்ச்சில் இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஒரு மென்டல் டார்ச்சரை கொடுக்குது இல்லையா. திரும்ப திரும்ப இந்து மதத்தை தப்பாகவே பேச இந்து தர்மத்தை ஆத்மாவுக்கு அது பிடிக்காது இல்லையா. ஒருவேளை அது ஏற்கனவே கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மாவாக இருந்து திருமணத்தினால வேறு மதத்துக்கு போகும். ஆனால் அதுதான் அதோடைய உண்மையான மதமாக இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் உண்மையில் இந்து தர்மத்தின் ஆத்மாவோ அல்லது வேறு தர்மத்தின் ஆத்மாவோ இந்த மாதிரி மாறி போச்சுன்னா அந்த மத சடங்கை ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து மனநலமாகவே பாதிக்கவே பட்டு அதுக்கப்புறம் வெளில வந்துட்டாங்க. நீ என்னை விட்டு போகிறதுனாலும் போய்க்கோ, என்னால் உன்னோட இதை ஃபாலோ பண்ண முடியாது. இவர் வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மதம் மாறணும்னு முடிவு பண்ணிட்டார். அதை ஏன் நீ என்கிட்ட சொல்லலை? நீ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டல, எனக்கு இந்து மதம் பிடிக்கும்னு தெரியும்ல, நீ ஏன் என்னை ஏமாத்தின அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக டைவர்ஸ் பண்ணலை, பட் தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா டைவர்ஸ்க்கு வந்து ஒன்று காமம், அது மிகப்பெரிய எதிரி. ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம். ஆல்ரெடி விபச்சாரம் பண்ணிட்டேன்னு இயேசு சொல்லியிருப்பார், மனைவியும் சேர்த்து தான் சொல்கிறார். ஒரு கணவன் மனைவி கிட்ட காமமே இல்லை அப்படின்னா அதுதான் புனிதமான உறவு. அப்படித்தான் ஆரம்பத்தில் நாம் இருப்போம். இந்த பூமி சொர்க்கமாக கடவுள் படைக்கிறார் 5000 வருடத்திற்கு முன்பு. அங்கே இருந்த யாருக்கும் காமம் கிடையாது. அதனால தான் அவங்கள இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் தெய்வம்னு, தூய்மையாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் காமத்தில் விழும்போது இந்த பூமி நரகமாக மாறுது. அடுத்த 2100 வருஷம் கடைசி 100 வருடத்தில் சிவபெருமான் பூமிக்கு வரார். அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர் தான். அவர் வந்து சொல்கிறார், இந்த பூமி முதல் 2100 வருடம் சொர்க்கமாகத்தான் இருந்தது, அதை நீங்கள் நரகமாக மாற்றிட்டீங்க காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் விழுந்து. சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாள். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லோருக்கும் உடல் இருக்குது எனக்குன்னு தெரியும், ஆனால் அந்த உடல் நான்னு நினைக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான், என்னோட உடம்பு, நான் உடம்பு கிடையாது, நான் ஆத்மா. அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஆத்மானா உயிர், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் ஒருவரை ஒருவர் ஆத்மாவாகத்தான் பார்ப்பார்கள், உடலாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஆத்மாவை பார்க்கும் பொழுது, ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது நிரந்தரமாக ஆனந்தமும் அமைதியும்
ஒரே சீராக இருந்துக்கிட்டே இருக்கும். சொர்க்கத்தில் அப்படித்தான் இருந்தோம். அதற்கு பரிசாக கடவுள் கொடுத்தது தான் சொர்க்கமே. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் வசித்தாலும் அங்கே கதவு ஜன்னலே இருக்காது. ஏன்னா திருடுறதுனா என்னன்ற எண்ணம் கூட யாருக்கும் வராது. ஏன்னா மனிதனுக்குள்ளே எப்போ காமன்ற எண்ணம் வருதோ அதுக்கப்புறம் தான் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், பொறாமை, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிக்கிறது இது எல்லாமே வரும். ஸோ இது எதுவுமே அங்கே இல்லாமல் இருக்கிறது காரணம் ஆத்ம உணர்வில் இருந்தார்கள். நரகத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடல் உணர்வுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஆத்மாவிலேருந்து வந்த சந்தோஷம் கட்டானதுனால வெளி உலகத்தில் ஆனந்தத்தை தேடுறாங்க புலனின்பத்தின் மூலமாக. அது எல்லாமே சிற்றின்பம். அதுக்கப்புறம் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். எல்லாருக்குள்ளேயும் பூந்துட்டான். மற்றபடி ராமாயணத்தில் சொன்ன மாதிரி 10 தலையை தூக்கிட்டே எவனும் கிடையாது. ஸோ அந்த ராவணனை தான் சைத்தான், சாத்தான், மாயா இப்படியெல்லாம் வெவ்வேறு மதத்தில் சொல்கிறாங்க. அவனுக்கு நாம் அடிமை ஆயிடும். அந்த 5 விகாரத்தின் வசப்பட்டு பல பாவங்கள் செய்ததுனால தான் இன்றைக்கி பலவிதமான வியாதிகள், இயற்கை சீற்றங்கள், நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும் அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு, மீண்டும் ஆத்மானு உணருங்க. ஆனால் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லை. ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க. கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அப்பான அன்பாக நினைவு செய்யுங்க. எந்த அளவுக்கு அவரை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்க்கும்போது எல்லா ஆத்மாவும் கடவுளுக்கு குழந்தை தான். அப்போ எல்லாரும், அதிலும் ஆண் குழந்தைன்றார், பெண் குழந்தைன்னு கூட சொல்ல. ஏன்னா ஆண் பெண்ணுன்றது உடம்புல தான். ஆத்மா ஒரு சின்ன புள்ளி தான். அது ஆணாகவும் பிறக்கும், பெண்ணாகவும் பிறக்கும். இந்து மதத்தில் சொன்ன மாதிரி புல்லாகி பூண்டாகிலாம் கிடையாது. மனிதாத்மா மனிதனாக தான் பிறக்கும் எப்பவும் அப்படின்னு சொல்கிறது கடவுள். இதுவரைக்கும் புல்லாகி பூண்டாகிலாம் சொன்னது மனிதர்கள். ஸோ கடவுளுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும். அதை சொல்லத்தான் இப்போ வந்திருக்கிறார் கடைசி இன்னொரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவைத்தான் கிறிஸ்தவ முஸ்லீம் மதத்தில் ஆதாம்னு சொல்கிறது, முதல் மனிதன். அதாவது கடவுள் படைக்கிற இல்லாத மனிதன் இல்லை. கலியுகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாக்கடையில் மூழ்கி இருக்கிற மனிதனை காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமாக மாத்துறார் ஞானத்தை கொடுத்து. அந்த பிரம்மாவாய் வழியாக இறைவனுடைய ஞானத்தை யாரெல்லாம் கேட்குறோமோ அவங்க கடவுளுக்கு மட்டும் இல்லை பிரம்மாவுக்கும் குழந்தையாகிறோம். அதனால தான் இந்த இயக்கத்துக்கு பேர் பிரம்மா குமார் குமாரிகள். கடவுள் கொடுக்குற அந்த ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். பிரம்மா குமாரிகள் ராஜயோக தின நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதை அவசியம் தினம் தினம் படிங்க. நம்மளே யூடியூப்லேயும் போடுறோம். பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கன்னா வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கள்ளத்தொடர்பு, பொசசிவ்னஸ் கூட ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா? அது எல்லாராலையும் தாங்க முடியாது. அது ஒரு வலி கொடுக்கும். அந்த வலி தாங்காமலே விட்டுட்டு போயிடுவாங்க. தப்பு நடக்குதா நடக்கலையான்றது அடுத்தது. ஸோ அது கூட இங்கே காரணமாக இருந்திருக்கலாம் இல்லையா? பெரிய மியூசிக் டைரக்டர்ன்றதுனால சிங்கர்ஸ் கூட பேச வேண்டியிருக்கும். ஸோ அதை சந்தேகப்படலாம். எது வேணாலும் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இதை இதில் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டா டைவர்ஸை தடுக்கலாம். ஒன்று, காமத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து முற்றிலும் தள்ளிடணும். தள்ளிட்டாலே உங்களுக்கு வலி இருக்காது. ஏன் தெரியுமா? இன்னொரு பெண்ணோட அல்லது ஒரு ஆணோட நம்முடைய வாழ்க்கை துணை காமத்தில் ஈடுபட்டுட்டு நம்ம கூடவும் இருக்கிறாங்கன்னு போது தான் உங்களுக்கு வலிக்கும். நீங்கள் காமத்திலே இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அல்லது பிரதர் சிஸ்டர் மாதிரி இருக்கும். அப்போ அவங்க காமத்தில் போகிறது உங்களுக்கு பெரிய அந்தளவுக்கு வலி தெரியாது. ஏன்னா பெரும்பாலும் அந்த கள்ளத்தொடர்பில் இருக்கிறவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. பெரும்பாலும் சிலர் போயிடுறாங்க, அது வேறு விஷயம். பெரும்பாலும் எப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா உடலால் துரோகம் பண்ணுவாங்களே தவிர, உடலால் மனதால் துரோகம் பண்ணுவாங்களே தவிர, அந்த மனைவியை விட்டுட்டே போயிடணும், கணவனை விட்டுட்டே போயிடணும் அப்படின்னு பெரும்பாலும் நினைக்க மாட்டாங்க. குறிப்பாக ஆண்கள் நினைக்க மாட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண் கெட்ட பழக்கம் ஒரே நேரத்தில் 2 பெண் 3 பெண் இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இப்போ பெண்களும் அந்த மாதிரி மாறிட்டாங்க. பட் பெண்ணு கூட விட்டுட்டு போவா. ஆண் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டான் பெரும்பாலும். ஏன்னா
இது 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 வந்து எப்போவுமே திருமணமாகி சில மாதங்களிலே மோகம் 30 நாள் ஆசை 60 நாள்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் சிஸ்டருக்கும் ஒய்ஃப்க்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. எப்படி சகோதரியை பார்த்தா எந்த உணர்வும் வரலையோ, அம்மாவை பார்த்தா எந்த உணர்வும் இல்லையோ, அதே மாதிரி மனைவியை பார்த்தாலே எந்த உணர்வும் இருக்காது. அதான் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ன்றது. ஆனால் வேறு பெண்ணை பார்த்தா வரும். காமத்தையே வென்றுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, இங்கே அவ்வளோதான். ஏன்னா அதுதான் மாயா. ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு நம்ப வைத்து கடைசியில் ஒன்றுமே இல்லை பாத்தியா ஆஹான்ட்டு சிரிக்கிறது தான் மாயாவுடைய வேலையே. ஸோ அதனால் ஒன்று, அந்த காமத்தை வெல்வதற்கான சக்தி மனிதர்களுக்கு யாருக்குமே கிடையாது. அதுக்கு பேர் தான் கலியுகம். அதனால தான் பாதிரியார், கன்னியாஸ்திரி, சாமியார், எல்லா மத தலைவர்களும் விழறதுக்கு காரணம் அதுதான். அப்போ அதிலிருந்து தப்பிக்கிற ஒரே வழி, நீங்கள் என்ன தான் எந்த மதத்தின் வழிப்படி தலைகீழே குட்டிக்காரனை அடித்தாலும் உங்களால் காமத்தை வெல்லவே முடியாது. குட்டிக்காரனை அடித்தவங்க தானே காமத்தில் விழுறதே, அதாவது மத தலைவர்கள். அவர்களே விழுறாங்கன்னா மற்றவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? காரணம் என்னென்னா, காமத்தை வெல்லக்கூடிய ரகசியம் கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை கடவுளே வந்து கொடுத்தா தான் உண்டு. அதை கொடுக்கத்தான் இறுதியில் வரார். காமத்தை மட்டும் இல்லை, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்தையும். உடல்னு நினைத்தாலே அது வரும், ஆத்மான்ற உணர்வில். ஏன்னா சொர்க்கத்தில் அப்படித்தான் இருந்தது. இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே பாருங்களா, உடல் பக்கம் கவனம் போகாது இல்லையா? எதை பார்த்து பேசுகிறேன்னே தெரியாது சின்ன வயசில். ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அழகாக இருந்திருப்பாங்க ஆண்களும் பெண்களும். அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வயசாகும்போது அந்த அளவுக்கு அழகானவர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் அழகு குறைஞ்சிக்கிட்டே போகும், குணம் குறைய. அப்போ எப்படி அவங்கள குழந்தையாக இருக்கும்போது அது முடிஞ்சுது அப்படின்னா, உடல் பக்கம் கவனம் போகலை. ஆனால் முன் ஜென்மத்தில் அது காமத்தில் தான் விழுந்திருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிகர் ஆகும், சினிமா பாட்டுனால, இந்த மாதிரி விஷயங்கள்னாலலாம். ஸோ அதில் இருந்தெல்லாம் அந்த ட்ரிகர் ஆகிறதுக்கு பல வருடம் ஆகுது, காமம் இந்த மாதிரி விஷயத்தில் விழுறதுக்கு. அடுத்தது என்ன ஆகுனா, கர்ப்பத்தில் வந்து இப்போ காமத்திலே விழுந்து ஒருத்தன் இறந்து மறுபடியும் இன்னொரு தாயின் கர்ப்பத்துக்கு போகும்போது அங்கே தான் தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனையில் தான் அவன் தூய்மையாகி வெளில வருவான். அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் இந்த சினிமா பாட்டு, நண்பர்கள், இப்போ ஆபாசமான விஷயங்கள் நிறைய இருக்குது இன்டர்நெட்டில். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனை கெடுக்குது. ஸோ இதில் இருந்தெல்லாம் உடம்புல இருந்துக்கிட்டே நீங்கள் மாறுங்க, தண்டனை அனுபவிக்காமன்னு கடவுள் சாய்ஸ் கொடுக்குறார் கடைசின்னு ஒரு வருடம். ஏன்னா தாயின் கர்ப்பத்தில் தண்டனை அனுபவித்தாலும் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்க. ஆனால் ஆத்மா தூய்மை ஆயிடுச்சின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஆகும், அவ்வளோதான். அதனால தான் மறுபடியும் விழுது. ஆனால் இப்போ வெளியில் இருந்துக்கிட்டே தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் அடையிற தூய்மையை இப்போவே அடைங்க. அதுக்கான வழியை நான் சொல்கிறேன். உடல்ன்றதை மறந்து ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். கூடவே கடவுள் கொடுக்குற ஞானம், அந்த முரளி, அதையும் தினம் தினம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும். ஸோ இப்படித்தான் முதலாக மனிதர்கள் பார்த்தார்கள். இதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த நாகரிகமான பார்வைன்றது, ஆத்மாவை பார்த்து பேசுகிறது. எவ்வளோ அழகாக இருந்தாலும் உங்களுடைய கவனம் கொஞ்சம் கூட ஆத்மாவை விட்டு, பூர்வமத்தி விட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக திரும்பாது. அந்த எண்ணம் கூட வராது. முகம் கண்ணுக்கு தெரியும், ஆனாலும் இல்லையா, இப்போ காரு எவ்வளோ அழகாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற டிரைவர் தான் அதை ஓட்டுறது. அது மாதிரி இந்த உடல் எப்படி இருந்தாலும் உள்ளே இருக்கிற டிரைவர் ஆத்மா, அதில் தான் கவனம் இருக்குது. இப்போ ஆத்மான்றதே மறந்துட்டதுனால உடலின் பக்கம் கவனம் போகுது. ஸோ முதலில் ஆத்மாவை பார்த்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, உங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காமத்தில் விழுந்தீங்கன்றதை வச்சு புரிஞ்சிக்கலாம். சொர்க்கத்தில் பெரியவர்களுக்கு கூட காமம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ முதல்ல அந்த காமம் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது பற்று, அது அடுத்த ஒரு தலைவலி இல்லையா? அந்த பற்றும் இல்லாமல் இருக்கணும். ஆனால் காமம் போயிட்டாலே பற்று முக்கால்வாசி போயிடும், ஸ்லைட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனாலும் அதை வந்து சமாளிச்சிடலாம். கள்ளத்தொடர்பில் இருக்கிறாங்கன்னு தெரிந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா ஒன்று விட்டுட்டு போக மாட்டாங்க, இன்னொன்று அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் தனித்தனின்னு கடவுள் சொல்கிறார். ஒரு ஆத்மாவுக்கும் இப்போ 1000 கோடி மக்கள் தொகை இல்லையா, சராசரியாக அவ்வளோ வந்துடுச்சு. இப்போ 1000 கோடி ஆத்மாவுக்கும் ஒரு நடிப்பு மாதிரி இன்னொருத்தருடைய நடிப்பு இருக்காது. அதோடைய நடிப்பை தான் அது நடிக்கும், அதை யாரும் மாற்ற முடியாது. ஸோ இந்த ஞானத்தை கேட்டு மாறுறவங்க மாறுவாங்க,
எல்லோரும் கேட்க மாட்டாங்க, கேட்குறவங்க எல்லாம் மாற மாட்டாங்க, மாறணும்னு நினைத்தாலும் சிலரால் முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் தனிப்பட்டது இருக்குது. அதை பார்த்து நாம் நம்மை குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மைண்டை ஃப்ரீயாக வச்சுருந்தாலே மாட்டிக்குவோம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் பிஸியாக வச்சுக்கணும். இங்கே கடவுளுடைய விஷயத்தில் பிஸியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்தமம். ஏன்னா கடவுளுடைய விஷயம், இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, சொர்க்கம் எப்படி இருக்கும். ஏன்னா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். 5000 வருடத்திற்கு ஒரு முறை கலியுகம் மீண்டும் சத்தியுக சொர்க்கமாக மாற்றப்படுது. அதை மாற்றுறதுக்கு தான் கடவுள் வரார். அதனால தான் அவருக்கு மகிமை இல்லையா? ஒருவேளை மதஸ்தாபகர்கள் சொன்ன ஞானத்திலேயே உங்களால் உயர்ந்த நிலையை அடைய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னா கடவுளுக்கு எந்த மகிமையும் இல்லையே இல்லையா? கடவுள் பண்ணாதான் மகிமை. ஸோ அவர் இந்த பூமிக்கு மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அதுதான் சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா சப்த ரிஷிக்கு அவர் ஞானம் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இறுதியில் நடக்கிற விஷயம், இப்போ நடக்கிற விஷயம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது, அவங்கவுங்க நடிப்பை அவங்கவுங்க நடிக்கிறாங்க. விலகி சாட்சியாக பாருங்கள். உங்களுடைய உறவு இறைவன் மட்டுமே. அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, சகோதரன், சகோதரி, நண்பன், சகலமும் அவர் மட்டுமே. மனிதர்கள் கிடையாது. ஏன்னா உலகம் அழிய போகுது. இப்போ நீங்கள் பற்று வச்சிங்கன்னா இந்த டைவர்ஸு இதெல்லாம் விட்டுருங்க, எப்படியும் நமக்கு முன்னாடி இறப்பாங்க அல்லது நாம் இறப்போம். ரெண்டுமே பயங்கர வலி தான். என் இது நினைத்தால், என் இதுன்னு எதன் மீதும் உங்களுக்கு நினைப்பு இல்லைன்னா உங்களுக்கு அந்த பயமே இருக்காது. அப்படியே வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி உங்களுடைய உயிர் பிரியும் அப்படின்னு கடவுள் கேரண்டி கொடுக்குறார். அதுக்கு என் ஒருவனின் நினைவிலே இருங்க, நான் உருவாக்குற சொர்க்கம் எப்படியெல்லாம் இருக்குன்றதை முரளியில் தினம் தினம் சொல்லுவார். ஸோ அப்படி இறைவனையும் நாம் போக போகிற சொர்க்கத்தையும் நினைத்து நினைத்து ஆனந்தம் அடையணும். ஏன்னா இப்போ யாருக்கும் நல்ல கணவன் நல்ல மனைவிலாம் 100% அமைஞ்சிட்டாங்கலாம் சத்தியமாக சொல்ல முடியாது. பலகீனங்கள் எல்லாருக்கும் இருக்கும். 100% நல்ல கணவன் நல்ல மனைவி எல்லாருக்கும் சொர்க்கத்தில் தான் இருக்கும். குரானில் பரிசுத்தமான மனைவி கொடுக்கப்படும் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறவங்க விபச்சாரின்னு அர்த்தம். அதாவது காமம் வந்துடுச்சு. அங்கே காமம் இருக்காது. காமம் இல்லாததுனால கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. அதுக்கு பதிலாக அன்பு, அமைதி, அவ்வளோ பரிசுத்தமான பார்வை, இனிமையான வார்த்தை, அந்த மாதிரி. அதாவது நீங்கள் இந்த 5000 வருடத்தில் அதிகபட்சம் 84 பிறவி எடுக்கலாம், ஆரம்பத்திலே வந்திருந்தா. இல்லாட்டினா பிறவி குறையும். அதிலே பெஸ்ட் ஃபேமிலி ஃபஸ்ட்டு வந்த ஃபேமிலி தான். அதாவது நம்ம எடுத்த முதல் ஜென்மம் தான். அந்த கணவனை, அந்த மனைவியை நான் மீண்டும் சந்திக்க போகிறேன் அதே உடலில். ஏன்னா இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். ஈஸியாக புரிஞ்சுக்கணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் இதே நேரம் இதே வீடியோவை நான் போட்டிருந்தா தான் இப்போவும் போடுவேன். 5000 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்களும் இதே வீடியோவை எந்த நேரத்தில் எந்த மனநிலையில் பார்க்குறீங்களோ அப்படியே தான் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு துல்லியமாக நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்படியே நடக்கிறதே தான் நடக்குது அப்படின்னா அதை கடவுளே மாற்ற முடியாது. நம்மளால் மாற்ற முடியுமா? ஆனால் அதில் நன்மை இருக்குது. இன்னொன்று, நம்ம போக போகிற இடத்தில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். சபரிமலைக்கு பிரம்மச்சரிய விரதம் இருந்து போகிறாங்க இல்லையா, அது சும்மா ஒரு இதோடைய நினைவார்த்தம் தான். இந்த கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் நினைவுனால நம்ம எல்லாத்துலேருந்தும் புத்தியை விளக்குறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், கரிமீன், வெளியில் சாப்பிட்றது எல்லாத்துலேருந்தும் இறைவன் நினைவு, இறைவன் சொல்கிற மாதிரி மட்டுமே நடக்கிறது. இதோடைய நினைவாக அவங்க 40 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இந்த வாழ்க்கை ஃபுல்லாக இது ஞாபகம் இருக்கணும். அப்போ அவங்க ஏன் தூய்மையாக இருக்கிறாங்க? சபரிமலைக்கு மாலை போடுறவங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, நான் மலைக்கு போகிறேன், சபரிமலைக்கு போகிறேன், அதேமாரி நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், அதுக்காக தூய்மையாக இருக்கிறேன். அது ஒன்று. இன்னொன்று, சொர்க்கத்துக்கு போகிறன்றதே பயங்கர சந்தோஷம். 2500 வருஷம் உங்களுக்கு சாப்பாட்டுக்காக உழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேலையெல்லாம் செய்வீங்க, ஆனால் வேலை செஞ்சாதான் சாப்பாடுன்ற நிலைமை கிடையாது. அளவற்ற செல்வம் இருக்கும் எல்லாருக்கும், வேலைக்காரங்களுக்கு கூட. இருந்தாலும் அவங்க ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்க ராஜாவாக, வேலைக்காரங்க குடும்பத்தில் பிறந்தவங்க வேலைக்காரனாக, ஒவ்வொரு தொழில் செய்கிறவங்க அப்படியே பண்ணுவாங்க. நீ ஏன் இதை பண்ணணுன்ட்டு இப்போ நினைக்கிற மாதிரிலாம் புத்தி அங்கே வேலையே செய்யாது. அதனால தான் அது சொர்க்கம். எதன் ஆதாரத்தில் ராஜ குடும்பத்தில் பிறகுறாங்கன்னா, இப்போ எந்த அளவுக்கு தூய்மை ஆகிறாங்களோ அவங்க ராஜ குடும்பத்தில் பிறப்பாங்க. தூய்மையில் அலட்சியமாக இருக்கிறவங்க வேலைக்காரங்க குடும்பத்தில் பிறப்பாங்க. அதுவும் இப்போ பண்ணுற கர்மத்தின் விளைவாகத்தான் நடக்குது.
ஸோ அப்போ சொர்க்கத்திற்கு நான் போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய உண்மையான மனைவி அங்கே, உண்மையான குழந்தை அங்கே, உண்மையான அப்பா அம்மா அங்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது இங்கே இருக்கிறவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறை உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன் இவங்கள மறக்கலாம் ஈஸியாக, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பற்று தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? கணவன் துரோகம் பண்ணுறான், மனைவி துரோகம் பண்ணுறான், அப்பா அம்மா துரோகம் பண்ணுறாங்க, குழந்தைய துரோகம் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நம்மளை பிடிச்சி வைக்கக்கூடிய பற்று. அந்த பற்று கயிறை நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே அறுத்துடுறாங்க. ரொம்ப வசதியாக போச்சு, நம்மளா இருக்கிறது தான் கஷ்டம். அது இல்லாமல் ஒருவேளை அந்த பற்றே இருந்தால் கூட அங்கே இருக்கிற கணவனோட ஒப்பிடும்போது இவரெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே இருக்கிற மனைவியோட ஒப்பிடும்போது அழகாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், குணம் மெயினாக கிட்ட கூட நெருங்க முடியாது. அப்படிப்பட்டவரை நான் திருமணம் செய்து கொள்வதற்காக தூய்மையாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த போதை, அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற அந்த போதையில் இங்கே எது இழந்தாலும் உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. கணவன் உங்களை வீட்டை விட்டு துரத்தினாலும் அல்லது மனைவி நிறுத்தலோடு ஓடி போனாலும் உங்களுக்கு வழியாக இருக்காது. சொர்க்கத்துக்கு நான் போயிட்டுருக்கிறேன்ற அந்த போதையிலே நீங்கள் மூழ்கி இருந்தால். ஆனால் அந்த போதை அவ்வளோ சீக்கிரம் வராது. முதல்ல பயிற்சி பண்ண ஆத்மானவன் பரமாத்மா நினச்சிக்கிட்டே இறைவனுடைய ஞானத்தை கேட்டதை சிந்தனை பண்ணி கடவுளே என்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாருன்னா நான் எவ்வளோ பெரிய விஐபி, அந்த போதையில் இருக்கணும். ஸோ இந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், இது உள்ளே இருந்து வருது. நீங்கள் வெளியில் ஒரு மனிதன் மூலமாகத்தான் உங்களுக்கு சந்தோஷமோ அமைதியோ வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக அது நிரந்தரம் கிடையாது. யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கணவனோ மனைவியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க இறந்த பிறகு மகன் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா, மருமக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா, மருமகன் அட்ஜஸ்ட் பண்ணுவானா? ஒரு டைம் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். ஸோ இங்கே உள்ளிருந்து ஆனந்தமும் அமைதியும், வெளியில் என்ன நடந்தாலும் அதை பற்றி கண்டுக்கவே கூடாது. அது பாட்டுக்கு கடமையெல்லாம் செய்வீங்க. ஆனால் புத்தி இறைவனோடு அந்த அன்பு அமைதி எல்லாம் அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிது, மனிதர்கள் கிட்ட இருந்து கிடையாது. ஸோ சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஏரமான் அவர்களே சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில் மனைவியோட, அல்லாவுக்காக நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நெகட்டிவாக இல்லை, ஏதோ ஒன்று ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருந்தார். அல்லாஹ் இந்த மாதிரி ஒழுக்கமாக இருக்க சொல்லியிருக்கிறாரு, அதனால் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார். ஸோ இங்கே இப்போ பாருங்களேன், காமமே இல்லைன்னா மனைவிக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லையே, இல்லையா? ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் காட்டுறதுக்கு பேர் தான் அன்பு. காமம் கொடுத்தா தான் நான் அன்பு கொடுப்பேன், காசு கொடுத்தா தான் அன்பு கொடுப்பேன், அதில் சுயநலம் வந்துடுது. ஆனால் நீங்கள் இறைவன் நினைவில், அது இல்லாமல் காமம் இல்லாட்டினாலும் சாப்பாடு போட தான் போகிறாங்க பெரும்பான்மையானவர்கள். யாரோ ஒரு சில சைக்கோ வேணுன்னா காமம் இல்லைன்னா துரத்திடுவேன், அது மாதிரியும் இருக்கிறாங்க சில ஆண்கள். பட் பெரும்பாலும் அப்படி இருக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கு பதில் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்க வேண்டியது தான். ஏன்னா இவனை திருப்திப்படுத்த போய் நீங்கள் சொர்க்கத்தின், நம்மளுடைய அப்பா கடவுள் கொடுக்குற சொர்க்கத்தின் 2500 வருஷம் ஆஸ்தியை இழக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், அதை புரிஞ்சுக்கணும். தங்க செங்கற்களால் மாட மாளிகை கட்டப்பட்டிருக்கும். தோ வந்துடுச்சு, பக்கத்தில் வந்துச்சு. கடைசி 100 வருஷம் தான் இறைவன் வரார், 88 வருஷம் முடிஞ்சிச்சு. பேசிச்சு பாருங்கள். இந்த நேரம் நம்ம தூய்மையாக இருந்தால், தூய்மை இருக்கிற இடத்துல அமைதியும் ஆனந்தமும் இருந்தே தீரும், ஆரோக்கியமும் இருக்கும், செல்வமும் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ஆரோக்கியம் செல்வம் இருக்காது இந்த கலியுகத்தில். ஏன்னா ஏற்கனவே காமத்தினால பிறந்த உடம்பு எல்லாத்தையும் இழந்துட்டோம் பாவம் செஞ்சு. ஆனால் இது ரெண்டும் இருந்தால் கிடைக்க வேண்டிய ஆனந்தம் இப்போவே கிடைச்சிடும், இறைவன் நினைவில் மூழ்கி இருக்கிறதுனால. ஸோ இது மட்டும்தான் கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லை, எந்த உறவையும் சமாளிக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இறைவனோட வாழறது, இறைவன் மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படி இருக்கிறது. அல்லாஹ் மட்டுமே கடவுள்னு சொல்கிறது முஸ்லீம்கள், அல்லாஹ் மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமேன்றது தான் பிரம்மகுமாரிகள். அதை இறைவன் கற்றுக் கொடுக்குறாரு. அது எதுக்குன்னா இப்போ அனைத்தையும் இழக்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு பிரச்சனை இருக்காது. மற்றவர்களுடைய நடிப்பு, அவர்கள் நான் நினச்ச மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள். கணவன் இது இல்லாமல் இன்லாஸ் பிரச்சனையும் இருக்குது இல்லையா? கூட பிறந்தவங்க சொத்து பிரச்சனைன்னு ஒன்று வரும். அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் டைவர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு. காசு, அந்த சொத்து, தங்கச்சிக்கு இருக்கிற பாசம், தங்கச்சிக்கு எல்லாம் பண்ணுறது, அல்லது அம்மாவுக்கு பண்ணுறது, அல்லது ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் காரணமாக நிறைய டைவர்ஸ்க்கு காரணமாக இருக்குது. ஆனால் முஸ்லீம் மதத்தில் அல்லாஹ் சோதிப்பதற்காகவே படைத்தான். அப்துல்லா அப்படின்வாங்க. அப்துல்லானா நம்ம அடிமை.
அவ்வளோதான். அடிமைக்கு என்ன, அடிமைக்கு சாப்பாடு கிடைச்சாலே பெரிய விஷயந்தான், கிடைக்கிறது எல்லாமே பெரிய விஷயந்தான். அப்படி நம்மை உணர்ந்துக்கணும். ஸோ அப்போ எதன் மீதும் எனக்கு இங்கே உரிமை கிடையாது, ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தின் மீதும் எனக்கு உரிமை சொர்க்கத்தில். இல்லை, இது நரகம், இங்கே உரிமையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட கடமையை மட்டும் சிரிச்ச முகம் மாறாமல் பண்ணணும். இறை சேவையில் உங்களை அர்ப்பணிச்சுக்கோங்க. அதாவது இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்வதை. அடுத்தது இறைவன் நினைவிலே ட்ரை பண்ணி பாருங்களாம். இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணி, உங்களுக்கு சந்தேகமே வந்தாலும் இது உண்மையா, நீங்கள் தான் என்னுடைய அப்பாவா அப்படின்னு நீங்கள் அவர் நட்சத்திரம் மாதிரி நினச்சி பாருங்கள். அப்படியே மனசு லேசாகிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இதுதான் எல்லா உறவோடவும் ஒத்துப்போ வைக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியம். வேறு எதுவுமே நீங்கள் எந்த மதமாக இருக்கட்டும், சித்தாந்தமாக இருக்கட்டும், எதுவுமே உதவி செய்யாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.